ஸோ நம்ம வந்துட்டு இன்றைக்கி ப்ராஃபிட் அண்ட் லாஸில் பர்டிகுலராக ஒரு மாடலுக்கு ஒரு ஷார்ட்கட் பார்த்தலாம். என்னென்னா கொஸ்டின் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு எஸ்பி கொடுத்துருவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா எஸ்பி வந்து 96 சொல்லிட்டாங்க. அடுத்த கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, நியூமரிக்கல் வேல்யூ ஆஃப் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு சிபி. ஸோ இந்த மாதிரி கேட்டாலே நம்ம பேசிக் மெத்தடில் பண்ணால் எப்படி பண்ணுவோம்? ஸோ எஸ்பி 96 சொல்லிட்டாங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து நமக்கு என்னது? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் சிபி டிவைட் பை சிபி இன்ட்டு 100. இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நியூமரிக்கல் வேல்யூ ஆஃப் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து சிபிக்கு ஈக்குவல் சொல்கிறாங்களா? ஸோ ஈக்குவல் டு சிபின்னு போடுவோம். தென் எஸ்பியை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 96 மைனஸ் சிபி டிவைட் பை சிபி. ஸோ இந்த ஸ்டெப் வரும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுக்கு நீங்கள் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ 9600 ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா 160 into 60 வருமா? ஸோ ப்ளஸ் மைனஸ் நம்ம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் தெரியும். கொஸ்டினில் ப்ளஸ் மைனஸ் வந்துச்சுன்னா ஃபேக்டர்ஸ்க்கு வந்துட்டு பிக் ஃபேக்டர் வந்து மைனஸில் வரும், ஸ்மால் ஃபேக்டர் வந்து ப்ளஸில் வரும். ஸோ இதில் பிக் வந்துட்டு பெரிய ஃபேக்டர் வந்து 160. ஸோ அதுக்கு முன்னாடி மைனஸ் போடுறோம். ஸோ இது வந்து ப்ளஸ். ஸோ அப்போ சிபி வந்து ஆப்வியஸாக என்ன இருக்க முடியும்? ப்ளஸ் 60 பாசிட்டிவ் வேல்யூ தான் இருக்க முடியும் சிபி. ஸோ சிபி வந்து 60, ப்ராஃபிட் பர்சன்டேஜும் 60%. ஸோ 60% என்ன வரும்? 1.6 வருமா எஸ்பி? ஸோ அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 96. ஸோ கரெக்டாக வருதா? ஸோ அவங்க கொடுத்த சென்டிங் ப்ரைஸ் கரெக்டாக வருது. இதுதான் வந்துட்டு பேசிக் மெத்தடில் நம்ம பண்ணுறது. ஸோ ஷார்ட்கட் நம்ம பார்த்தோமே என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரி நியூமரிக்கல் வேல்யூ ஆஃப் ப்ராஃபிட் பர்சன்டேஜும் சிபியும் ஈக்குவல் சொல்கிறாங்கன்னா அந்த கொடுத்துருக்க எஸ்பி இருக்கு இல்லையா, அந்த கொடுத்துருக்க எஸ்பிக்கு ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. 2 into 48, 4 into 24 நிறையா இருக்குது. பட் ஒரு கண்டிஷன் என்னன்னா, அந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ்க்கும் நடுவில் கேப் வந்துட்டு 10 வரணும். ஸோ அப்படி 10 வர மாதிரி பிரிச்சிங்கன்னா ரெண்டு ஒரே ஒரு ஃபேக்டர் தான் வரும். என்ன வரும்? 16, 6ன்னு வரும். ஸோ ரெண்டுத்துக்கும் கேப் வந்து 10 வருதா? இப்போ இதில் எதை எடுக்கணும் சிபியானா, இந்த ஸ்மால் ஃபேக்டர் இருக்குல்ல. ஏன்னா இதை நம்ம ஆல்ரெடி இது பேசிக் மெத்தடில் பண்ணோம்னா ஒரு குவாட்ரேட்டிக் ஃபார்ம் ஆகுது. அதில் ப்ளஸ் மைனஸ்னு வருது. ஸோ ப்ளஸ் மைனஸ்னு வந்தால் பிக் நம்பரை விட்டுறணும், ஏன்னா அது நெகட்டிவ்ல போயிடும். ஸோ ஸ்மால் ஃபேக்டர் தான் எடுக்கணும். ஸோ ஸ்மால் நம்பர் எது? 6. அந்த 6 எடுத்து இன்ட்டு 10 பண்ணிக்கங்க. அதுதான் வந்து சிபி. ஸோ இதுதான் வந்து நம்ம பார்த்தோன்னே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். கொடுத்துருக்க செல்லிங் ப்ரைஸ்க்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போறீங்க. அந்த ஃபேக்டர்ஸ்க்கு 10 கேப் வர மாதிரி கண்டுபிடிக்கணும். தென் ஸ்மால் ஃபேக்டர் எடுத்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க போறீங்க. அதுதான் வந்துட்டு சிபி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து 119 சொல்கிறாங்க. அதாவது எஸ்பி வந்துட்டு 119 சொல்கிறாங்களா? ஸோ இதுக்கு ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். எப்படி? 10 கேப் வர மாதிரி. ஸோ 10 கேப் வர மாதிரி இதை எப்படி செப்பரேட் பண்ணலாம்? 17, 7 செப்பரேட் பண்ணலாமா? ஸோ கேப் 10 வருது. அப்போ சிபி வந்து ஸ்மால் ஃபேக்டர் இன்ட்டு 10. ஸோ 70. ஸோ இதை கிராஸ் செக் பண்ணணும் அப்படின்னா சிபி 70னா ப்ராஃபிட் 70%. ஸோ 70ல் 70% வந்து 49 வருமா? ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து என்ன வரும்? சிபி ப்ளஸ் ப்ராஃபிட்டு 119. ஸோ அவங்க சொல்லியிருக்க சிபி கரெக்டாக வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அதான் பார்த்தோன்னே நம்ம சொல்லிடலாம். இது ஜஸ்ட்டு வந்து ஏன் தெரிஞ்சு வச்சுங்க, ஏன்னா இது வந்துட்டு ப்ரிலிம்ஸ் லெவல் சம் தான். இருந்தாலும் மெயின்ஸில் போகும்போது இந்த குவான்டிட்டி 1 குவான்டிட்டி 2ல் கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கேஸ்லெட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல உள்ள நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டெப்பு ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்த்து வச்சுங்க இந்த சம்மை. ஸோ அதே மாதிரி இந்த மாடல் வந்துட்டு நியூமரிக்கல் வேல்யூ ஆஃப் ப்ராஃபிட் பர்சன்டேஜும் சிபியும் ஈக்குவல் சொன்னால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமானா கிடையாது. அவங்க எப்படி சொன்னாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நியூமரிக்கல் வேல்யூ ஆஃப் சிபி வந்து நியூமரிக்கல் வேல்யூ ஆஃப் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து சிபியோட 20 லெஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ 20 லெஸ்னால் என்ன மீனிங்கில் சொல்கிறாங்கன்னா, இப்போ சிபி 40ஆக இருந்தால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 20ஆக இருக்கும். ஸோ இந்த மீனிங்கில் சொல்கிறாங்க. ஓகேவா? 20 லெஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சம்லேயே பாருங்கள், எஸ்பி வந்து 128, நியூமரிக்கல் வேல்யூ ஆஃப் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து சிபியோட 20 லெஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ 128க்கு சேம் மெத்தட் தான் ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபேக்டர்ஸ்க்கு இடையில வர டிஃப்ரென்ஸ் மட்டும் இப்போ சேஞ்ச் ஆகும். ஏன்னா ப்ரீவியஸ் சம்லாம் பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் வேல்யூ ஆஃப் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு சிபி. இங்கே வந்து சிபியோட 20 லெஸ்ன்னு சொல்கிறாங்களா? ஸோ ஈக்குவல் டு சிபினா நம்ம 10 கேப் வர மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ 20 லெஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ 10லேருந்து 2 மைனஸ் பண்ணிக்கோங்க. என்ன வரும்? 8. ஸோ 8 கேப் வர மாதிரி ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ 128க்கு 2 ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 2க்கு நடுவில் 8 கேப் வரணும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 16, 8ன்னு மட்டும்தான் வரும். ஸோ கேப் வந்து 8 வருதா? அடுத்து எப்பயும் போல தான் ஸ்மால் சிபி வந்துட்டு ஸ்மால் ஃபேக்டர் 8 into 10 பண்ணிக்கிட்டிங்கன்னா 80 வந்துடும். ஸோ அவ்வளோதான். இப்போ அதே மாதிரியே வந்துட்டு நியூமரிக்கல் வேல்யூ ஆஃப் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து சிபியோட 30 லெஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்பயும் என்ன பண்ணணும்? அந்த கொடுத்துருக்க செல்லிங் ப்ரைஸுக்கு ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ கேப் வந்து என்ன வரணும்? ஸோ 30 லெஸ்னா 10லேருந்து 3 மைனஸ் பண்ணணும். ஸோ 7 கேப் வரணும்.
ஸோ அந்த மாதிரி ஒரு மாடல் பார்த்துடலாம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்துட்டு 44 சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கு வந்து 7 கேப் வர மாதிரி ஃபேக்டர்ஸ் பிரிக்கணும். எப்படி 11 into 4. ஸோ கேப் வந்து 7 வருதா, அப்போ சிபி வந்து என்ன வரும் 4 into 10 40 rupeesனு வரும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சிபியோட லெஸ்ஸாக பார்த்தோம். இப்போ சிபியோட கிரேட்டராக போகுது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நியூமரிக்கல் வேல்யூ ஆஃப் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து சிபியோட 20 மோர் அப்படி சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன பண்ணணும், ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கேப் வந்து என்ன வரணும் 20 மோர்னு சொல்கிறாங்களா, ஸோ 10 + 2 12 கேப் வர மாதிரி நீங்கள் டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸோ 60, ஸோ எஸ்பி வந்து 108ன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நியூமரிக்கல் வேல்யூ ஆஃப் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து சிபியோட 20 மோர்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் இதை வந்து எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, கேப் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 12 வர மாதிரி பிரிக்கணும். ஸோ அந்த மாதிரி பிரிச்சிங்க அப்படின்னா என்ன வரும், 12 வர மாதிரி என்னென்ன வரும், ஸோ 18 into 6ன்னு வருமா. ஸோ கேப் வந்து 12 வருது. அப்போ சிபி வந்து ஸ்மால் நம்பர் into 10 பண்ணிங்கன்னா 60. ஸோ அவ்வளோதான். அதாவது ஃபைனலாக நான் சொல்லிடுறேன். நியூமரிக்கல் வேல்யூ ஆஃப் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து சிபிக்கு ஈக்குவல்னு சொன்னால் கேப் 10 வரணும். 10 less 20 less அப்படி சொல்லிட்டே போகிறாங்க அப்படின்னா, ஸோ அந்த 10 விட 10 லெஸ்னா 10 - 1 9 கேப் வரணும். 20 லெஸ்னா 10 - 2 8 கேப் வரணும். இதுவே 10க்கு அதாவது சிபியோட 20 மோர் சொல்கிறாங்க ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னா 10 + 2 12 வர மாதிரி கேப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் வந்து இதுதான். ஸோ உங்களுக்கு சிபியோட எவ்வளோ பாயிண்டில் சொன்னால் கூட நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு சிபியோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 15 மோர் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா கூட நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஃபேக்டர்ஸ் வர மாதிரி. ஸோ அந்த மெத்தட் மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வேறு ஷார்ட்கட் பார்க்கலாம்.